தாலியில என்னங்க பெற்றுக்கொண்டு எப்படிங்க கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும்? குடிக்க வச்சும் தாலியா இருக்கிற, படிக்க வச்சு தேடுவதும் தாலியா இருக்கிற. இது என்ன நாடுது? கேட்டா நாங்க தான் சுயாட்சி நாயகன். இதான் சுய ஆட்சியா? நீட் தேர்வு மையத்தில் மாணவர்களை சோதனை என்ற பெயரில் துன்புறுத்துவதாக இன்று செய்தியாளர் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். என்ன இதை பாதுகாத்தீங்க நீங்க? என்ன உரிமை பாதுகாத்த? இதெல்லாம் கலட்டிட்டு இதெல்லாம் அறுத்துட்டு என் பிள்ளைய விட அள வச்சு கண்ணீரோட உள்ள போய் தேர்வு எழுதுனா இது மாதிரி ஒரு மனித வதை கொடுமை ஏதாவது உண்டா? என்ன மனநிலையில் என் பிள்ளை போய் எழுதும்? படித்த பாடம் எப்படி நினைவில் வரும்? எப்படி வரும்? போன தடவை உள்ளாடை கழிச்சு விட்டு உட்காந்து கடைசி வரைக்கும் தேர்வு மூலையில் உட்காந்து அழுதுட்டு போச்சு. எப்படி அவ உயரமாச்சுக்கிறோம்? எப்படி இருப்பா? தான் மருத்துவம் படிப்பேன், நான் டாக்டரா வருவேன், என்னவாகிறான்னு ஆசிரியர் கேட்கிறான். இந்த நாட்டில் ஒரு சாபக்காடு ஒருத்தன் கூட நான் நல்ல அரசியல் தலைவனாகணும், நல்ல வேளாண் குடிமகன் ஆகணும் ஒருத்தனும் சொல்றதில்லை. எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் தான். ஆய் தொலை டாக்டர் ஆகு. அப்படி கனவோட நான் மருத்துவராவேன்னு சொல்லி வந்த என் பிள்ளைகளுக்கு கடைசி அவன் கூட படித்த நண்பனை, சமூகத்தை, பெற்றோர்களை, உறவினர்களை எதிர்கொள்ள முடியாம தானே உயிரை மாய்த்துக்கிட்டு போகுது. பச்சை பிள்ளைகளை கொல்ற, குடிக்க வச்சு கொல்ற, படிக்க போற இடத்துலயும் தேர்வு விடாம கொல்ற. என்னதான் அது நாடுது? என்னதான் நாடுது? கொடுமை. பித்தான வெட்டிக்கிட்டு மூக்குத்திய போட்டு கலட்டிக்கிட்டு இருக்க. இதுக்கு அறிவு யாராவது கேட்க மாட்டீங்களா? யாருமே கேட்க மாட்டீங்களா? எங்க இந்த மூக்குத்திகளை எப்படிங்க பிட்டு கொண்டு போக முடியும்? எப்படி கொண்டு போக முடியும்? தாலியில என்னங்க பிட்டு கொண்டு எப்படிங்க கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும்? குடிக்க வச்சும் தாலியா இருக்கிற, படிக்க வச்சு தேடுவதும் தாலியா இருக்கிற. இது என்ன நாடுது? கேட்டா நாங்க தான் சுயாட்சி நாயகன். இதான் சுய ஆட்சியா? தேர்தல் வரும்போது பிள்ளைகளை கடைசி அரை மணி நேரம் உட்கார்ந்து மனதுக்குள்ள நினைவுபடுத்தி அமைதியான சூழ்நிலையில் போய் அந்த பிள்ளைய தேர்வு எழுதணும். வாசல்ல நிக்க வச்ச அந்த பிள்ளைகளை காட்சிய பாருங்க. உன் மகளோ என் தங்கச்சியோ உன் மகளோ உன் தங்கச்சியோ எழுதுனா உன் மனநிலை எப்படி இருக்குமான்னு பாரு. மறுபடி இவங்களுக்கு ஓட்ட போட்டு கேவலப்படுத்தி நாட்டை நாசம் பண்ணிட்டு கேள்வி வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற ஒரு காலம் வருது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.